ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய ஸ்டைல் ஆஃப் சப்வே சாண்ட்விச் பார்க்க போகிறீங்க. அது நான் எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ப்ரெட்டை பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 3 பொட்டேட்டோ வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு, வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் காரப்பொடி, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு வேக வச்சுருந்த அந்த பொட்டேட்டோவை மசிச்சு உள்ளே போட்டு நல்லா கிளறி வச்சுக்கிட்டேங்க. இதுதான் அந்த ப்ரெட்டோட ஸ்டஃபிங்கு. இதுக்கு அப்புறம் ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆன பிறகு கொஞ்சமாக கெச்சப் ஆட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சமாக டொமேட்டோ ஸ்லைசஸ் கட் பண்ணி வச்சுருந்ததை க்ளீனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு, அந்த மசாலா நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் தாங்க பொட்டேட்டோ மசாலா, அதை க்ளீனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சப்வே சாண்ட்விச் ரெடிங்க. இது ஒரு வே ஆஃப் மெத்தடுங்க. இது ஆனால் இங்கே பண்ணுற மாதிரியே சப்வேல பண்ணுற மாதிரியே பண்ணணுன்னா அது வேறு ரெசிபி இருக்குது. நான் ஒரு நாள் அதை உங்களுக்கு நான் செய்யும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். மெயின் அந்த சாண்ட்விச்சில் என்னென்னாங்க, அந்த பன்னை மட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, டோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் ஆஃப் சப்வே சாண்ட்விச்சுக்கு. நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.